வணக்கம் நேயர்களே. இன்று அதிகாலை பாரிய விபத்து ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார், மற்றவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பாக நாங்கள் இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம். இன்று 7ஆம் தேதி அதிகாலை யாழ்ப்பாணம் கொழும்பு A9 வீதியில் கனகராயன்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெரியகுளம் பகுதியில் யாழ்ப்பாணத்தில் இருந்து வவுனியா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பாரபூர்தியும் எதிர் திசையில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வந்து கொண்டிருந்த முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதி இருக்கின்றன. இந்த விபத்தினால் முச்சக்கர வண்டி சாரதியும் முச்சக்கர வண்டியின் பின் ஆசனத்தில் அமர்ந்திருந்த ஒரு பயணியும் பலத்த காயங்களுக்கு உள்ளானார்கள். உடனடியாக அவர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் முச்சக்கர வண்டியின் பின் ஆசனத்தில் அமர்ந்திருந்த 25 வயதுடைய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்திருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன. இதன் காரணமாக இப்பொழுது அந்த பாரபூர்தியினுடைய சாரதியையும் போலீசார் விசாரணைகளுக்கு உட்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். முச்சக்கர வண்டி சாரதி தொடர்ந்தும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்றார்கள். மாங்குளம் வைத்தியசாலைக்கு முதலில் கொண்டு செல்லப்பட்ட இவர்கள் மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாகவும் போலீசார் தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்தும் கனகராயன்குளம் போலீஸ் உத்தியோகத்தர்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிகாலை வேளையில் பாரபூர்தியுடன் முச்சக்கர வண்டி விபத்து ஏற்படுத்தியது என்று சொல்லுகின்ற பொழுது பெரும்பாலும் அதிகாலை வேளையில் வாகனங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நேரம்தான். இருந்தாலும் இந்த விபத்து சம்பவித்திருக்கிறது என்றால் இதில் யார் வேகமாக வந்தார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது. பாரபூர்தி வேகமாக இங்கிருந்து வவுனியாவுக்கு சென்றதா அல்லது எதிர் திசையில் வந்த முச்சக்கர வண்டி வேகமாக வந்ததா, இரண்டும் எவ்வாறு சம்பவிக்க முடியும்? நேர் திசையில் என்றால் கூட ஒன்றொன்று முந்தி செல்ல முற்பட்ட பொழுது விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று ஊகிக்கலாம். இது எதிரெதிர் திசைகளில் வருகின்ற பொழுது விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்றால் இரண்டு வாகனங்களில் ஒன்று அதிக வேகத்துடன் கட்டுப்படுத்த முடியாத அளவு வேகத்துடன் வந்து கொண்டிருந்ததை ஊகிக்க முடிகிறது. இந்த அதிகரித்த வேகங்கள் தான் இன்றைய விபத்துகளுக்கு அதிகமான காரணங்களாக அமைகின்றன. பொதுவாகவே வாகனங்களை ஓட்டுகின்ற சாரதிகள் உங்களால் கட்டுப்படுத்தக்கூடிய அளவு வேகத்தில் வருவதுதான் எல்லோருக்கும் சாத்தியமானது, பாதுகாப்பானது. அதை விடுத்து நீங்கள் வேகமாக வருகின்ற பொழுது உங்களால் அந்த வேகத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்கின்ற சூழ்நிலை உருவாகின்ற பொழுதுதான் உங்களுக்கும் மற்ற வாகனங்களில் வருகின்ற சாரதி உட்பட பயணிகளுக்கும் அது பேரழிவாக மாறுகிறது. இவ்வாறு ஒவ்வொரு நாளும் வட மாகாணத்தில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் ஏற்படுகின்ற இந்த வீதி விபத்துகள் அதிகரித்த நிலையும் மரணங்களும் அதிக அளவில் இடம்பெறுகின்றன. வாகனங்களும் அநியாயமாக பாருங்கள், அந்த வாகனங்களுடைய விலைகள் எவ்வளவாக இருக்கும் இல்லையா? எல்லாமே அநியாயமாக இழக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. தயவு செய்து உயிர் என்பது மிக முக்கியமானது. அது ஒன்றுதான் எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. அடிக்கடி நான் இந்த வசனத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மிக கவனமாக எச்சரிக்கையுடன் நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளுங்கள். வாகன சாரதிகள் மிக கவனமாக உங்கள் சாரதியத்தை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கும் உங்களை நம்பி வருகின்ற இணைய பயணிகளுக்கும் வீதியில் செல்லுகின்ற அனைவருக்கும் அது மிகவும் பாதுகாப்பானதாக அமையும். மீண்டும் சந்திக்கலாம். உங்கள் கருத்துக்களை சொல்லிக்கொள்ளுங்கள். முச்சக்கர வண்டி சாரதி உயிர் பிழைக்க வேண்டும். அதே போல இறந்தவருடைய ஆத்மா சாந்தி அடையவும் அந்த குடும்பத்திற்கு ஆறுதல்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொடுக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான சகல விதமான மின்சார உபகரணங்கள், மின் குமிழ்கள், தையல் இயந்திரங்கள் மற்றும் தளபாட வகைகளையும் ஒரே கூரையில் தரமான முறையில் நியாய விலையில் பெற்றிட நார்த் பவர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக். பண்டிகை காலங்களில் அதிரடியான விலை கழிவுகளிலும் இவர்களிடமிருந்து சகல மின்சார உபகரணங்கள், இலத்திரனியல் பொருட்கள் மற்றும் தளபாட வகைகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். நார்த் பவர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக், பலாலி வீதி, உரும்ராய், யாழ்ப்பாணம். தொலைபேசி இலக்கம் 0777 91 77 48.